அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை, சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தை கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணும் பொன்னிறம் ஆகிற வரை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலாவை போட்டு நல்லா வணக்கிடுங்க. நான் இஞ்சி பூண்டு மசாலே பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையும் போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா அதை எடுத்து தனித்தனியாக தான் போடுவாங்க, அதோட சத்து முழுசாக கிடைக்காது. இப்போ நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அது நல்லது, நமக்கு சத்தும் சேர்ந்துக்கும். அடுத்து பச்சை மிளகாவை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தக்காளியை அரைச்சி ஊற்றிடுங்க. நான் அரைச்சி தான் ஊற்றுவேன், இல்லாட்டி எடுத்து தனித்தனியாக வைப்பாங்க பாருங்கள் பசங்க. அடுத்து கொத்தமல்லி புதினாவையும் அரைச்சி ஊற்றிடுங்க. அதையும் நல்லா வணக்கிக்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டுடணும். மேரினேட் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, கொஞ்சம் தயிரில் சிக்கனு, கொத்தமல்லி புதினா, உப்பு கொஞ்சம் லெமனும் அதிலே புழிஞ்சிருவேன் நான், போட்டு நல்லா வணக்கிடுங்க. அதையும் போட்டு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் எடுத்து போட்டு நல்லா வணக்கிடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போடணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இவ்வளோ தான். இதையும் போட்டு நல்லா அடியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, மேலேயும் கீழேயும். அடுத்து அந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மேரினேஷனில் போட்டதான், இருந்தாலும் எனக்கு பத்தலை, அதனால் நான் போட்டுக்கிட்டேன் திருப்பியும். அடுத்து தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. அந்த பிரியாணி அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ, 1 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி. நான் 1 கிலோ அளவுக்கு அரிசி போடுறேங்க. இதுதான் மெஷர்மெண்ட். ஒரு கிளாஸ் அரிசினா நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அடுத்து ஊற வச்ச பிரியாணி அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியும் கலந்துருங்க. நல்லா மேலேயும் கீழே கலந்து விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அடுத்தது நல்லா தண்ணி சுண்டி இருக்கிறப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வச்சிங்கன்னா, கொஞ்சம் கொலன்னு இருக்கிறப்போ, தண்ணியை இருக்கிறப்பவே வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் பிரியாணி அருமையாக வரும். அடி பிடிக்கிற வேலையே இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தம் வைங்க, நல்லாயிருக்கும். கீழே ஒரு தோசை சட்டியோ இல்லை ரொட்டி சட்டியோ கீழே வச்சு அது மேலே நம்ம பிரியாணி சட்டியை வச்சு தம்க்கு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.